வணக்கம். வெல்கம் பேக் டு JKV and Daughters சேனல் and this is JKVlogs. வீட்டுக்கு வந்ததும் நம்ம குட்டி ஸ்கூலிங் சரியாக கிடைக்கலன்னு சொன்னாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏசி ஃபில்டரில் இவ்வளோ டஸ்ட் இருக்குது. முதல் வேலையாக அதை க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம ஒழுங்காக வளர்ந்துருந்தால் நல்லாவே சுத்தமாக க்ளீன் பண்ணியிருக்கலாம் போல். எனக்கு ஹைட்டு பத்தலை. வர்ஷினி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கா, அவள் சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா. அக்கா பசங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அவங்களோட தான் ஒரு நாள் பொழுது போச்சு. வர்ஷினியை மட்டும் இங்கே ஒரு 2 நாள் ஸ்டே பண்ண சொல்லி கேட்டிருக்கேன். இங்கே தான் இருக்கா. க்ளீன் பண்ண பிறகு எந்த ஒரு நாய்ஸும் இல்லாமல் நல்லா கூலிங் வருது. கையெல்லாம் வரைச்சிடும் போல் அந்தளவுக்கு கூலாக இருக்குது. நாளைக்கு ஃபுட் மெனு என்னன்னு யோசனை பண்ணி எழுதி முடித்தாச்சு. நைட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணலான்னு கிச்சனுக்குள்ளே போனால் கிச்சனே ஒரு ரணகலம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஈத்தனா பாஸ்தா பண்ணுற பேரில் ஏகப்பட்ட சாமானை உருட்டி போட்டு வச்சுருந்தா. முதல்ல இதை க்ளீன் பண்ணி வச்சாதான் அடுத்து சமைக்கிற மூடே வரும். கொஞ்சம் கொஞ்சமாக சாமான் அப்படியே கூடிருச்சு. கொஞ்சம் சாமானை ஏறக்கட்டி மேலே போட்டுட்டா தான் கிச்சன் கொஞ்சம் காலியாக இருக்கா மாதிரி தெரியும். மார்னிங் டைம்ஸில் அவசரமாக பாத்திரம் தேய்க்கிறதோ சமைக்கிறதோ எல்லாம் பண்ணிட்டு அப்படி போட்டு போகிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி கிளட்டராக இருக்குது. 1.5 years போராடினதுக்கப்புறம் இப்போ தான் மிக்ஸி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பிளேட்ஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதனால் இது மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கிறது தான் நல்லது. இன்னொரு 1 வீக்கில் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த டைமில் நம்ம ஓடி போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு ஆர்கனைஸ் பண்ண முடியாது. அதனால் குட்டீஸோட லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி காலையில் பீர்க்கங்காய் குழம்பு வச்சுருந்தேன், அது இருக்குது. இட்லி மட்டும் ஊற்றிட்டா போதும், நைட்டு டின்னர் முடிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி இந்த கேஸ்ட்ரையான் வெசல்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி சீசனிங் பண்ணி வச்சிட போகிறேன். இந்த இரும்பு பாத்திரத்தெலாம் சுத்தம் பண்ணுறதுக்கு இரும்பு நார் யூஸ் பண்ணிக்கோங்க, சபீனா யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஒவ்வொரு பாத்திரத்தையும் ஒரு 3 தடவையாவது நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. சாண்ட் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு. இது நான் டைரெக்டாக இரும்பு பாத்திர கடையில் தான் வாங்கியிருந்தேன். அவங்க ப்ரீ சீசனிங்லாம் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. நம்ம தான் இதை நல்லா க்ளீன் பண்ணி சீசனிங் பண்ணிக்கணும். கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் போதும், சூப்பராக சீசனிங் பண்ணிடலாம். உங்களுக்கு டைம் இல்லாட்டி இது சீசனிங் பண்ணுறது கஷ்டமாக தெரிஞ்சிச்சுனாலும் நீங்கள் ஆல்ரெடி சீசனிங் பண்ணி வச்சுருக்க பாத்திரங்களே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். என்ன டிஃப்ரென்ஸ்னால் இதுக்கும் அதுக்கும் ரேட்டு தான் டிஃப்ரென்ஸு. இந்த பாத்திரங்கள் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வாங்கி ஒரு 6-7 வருஷம் ஆக போகுது. நான் வாங்கின இரும்பு கடாய் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் மண் பாத்திரத்தையும் இரும்பு பாத்திரத்தையும் யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா வேறு எந்த பாத்திரத்துக்கும் போக மாட்டீங்க. நான்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணுறவங்க கூட இதில் பாருங்கள், இதில் ஸ்டிக்கினஸ்ஸே இருக்காது. நீங்கள் என்ன சமைச்சாலும் அது ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக வரும். ஆயில் கன்சம்ஷனும் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இம்பார்ட்டண்ட் விஷயம், துரு பிடிக்காமல் இதை யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். கழுவின பாத்திரம் எல்லாத்தையும் அடுப்பில் வச்சு நல்லா தண்ணி போகிற அளவுக்கு சூடு பண்ணிவிடுங்க. நல்லா ஆறின பிறகு ஒரு துணியில் எண்ணெயை தொட்டு அந்த பாத்திரம் முழுக்க உள்பக்கம் வெளிப்பக்கம் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இன்கேஸ் அது துரு பிடிச்சிருச்சுன்னா அதை அகெயின் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து சீசனிங் பண்ணணும். எவ்ரி டைம் சமைக்கும்போது சமைச்சிட்டு டைரெக்டாக சிங்கில் போட்டுறாமல் சமைச்ச உடனே அதில் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதை நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு உடனே நல்லா எண்ணெய் தடவிட்டு அப்படியே ஓரமாக வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு பாத்திரம் நல்லாயிருக்கும். நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையானதை க்ளீன் பண்ணி ஊற வச்சுட்டேன். நாளைக்கு கஞ்சி தான் செய்ய போகிறேன். கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். சாப்பிட்டு படுக்க வேண்டியது தான். கிச்சனை ஷட் டவுன் பண்ணுற டைம் வந்துருச்சு. குட் நைட்.